வணக்கம் வணக்கம் வணக்கம். அடைமுளைய பேரா சொல்லுங்க. டவர் கிடைக்கல நண்பா, டக்கு நடுவுல. திருப்பி சொல்லவா? சரி சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடைமுளைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க தலைவரே, சொல்லுங்க. கிக் படாஸ்கி சந்தோஷமா? இந்த பேர்ல கூப்பிடணும்னு எவ்வளவு ஒரு ஆவல் இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நன்றி. யாரையாவது என்னை யாராவது ஸ்பெஷலைஸ்டா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு ஒரு பேர் வச்சிருக்கேன். அத எவனாவது கூப்பிடுவானுங்கன்னு பாக்குறேன், மதிக்க மாட்டானுங்க. சரி, டைலர் டர்டன் அவர்களும் கூப்பிட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி கெஸ்டா வந்துட்டு போற நீங்களும் கூப்பிடலன்னா அந்த பேர் இருக்கிறதுக்கு என்ன மரியாதை? இன்னைக்கு ஒரு சோகமான விஷயம் ப்ரோ. இவ்வளவு நாள் இந்த பாட்காஸ்ட்ல சிரிச்சு சிரிச்சு மகிழ்ச்சியோட பேசிட்டு இருந்த நம்மளோட டைலர் டர்டன் இன்னைக்கு இல்ல, நம்ம கூட இல்ல. சிரிச்சு சிரிச்சு மகிழ்ச்சியோட பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவர் நம்ம கூட இல்லன்னா செத்தலாம் போல. போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறார். ஆனா ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்ன வருதுன்னா, அவர் வந்து பல தோழிகளுடன் இதாவா இருப்பாரும், அந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வருது. அதனால நம்ம பாட்காஸ்டோட பிகினிங்கையும் வந்து இதோட சிங்க் பண்ணி கான்செப்டையும் அது ஏதாவது அப்படியே போட வேண்டியதுதான். இந்த அப்டே அப்படியே அரைவானும், நம்மளே வந்து கிராஜுவலா அந்த டாபிக் அரைவான மாதிரி ஒரு சின்ன பாவலா காமிக்கும். அப்பதான் மதிப்பாங்க நம்மள இருக்கும். நீங்க என்னதான் சொன்னாலும் சரிங்க, எல்லா ஆடியன்ஸ் எல்லாம் வந்து தெளிவான ஆட்கள். நீங்க 1000 சொன்னாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க, டே இவனுங்க இந்த வீட்லயே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வட்டாயடா அப்படின்னு. இல்ல ஆடியன்ஸ் என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னா இப்ப இந்த மாதிரி இருக்கிறாங்க. என்னையா சும்மா சவச்சவன் பேசிட்டு இருக்கீங்க, 4 வார்த்தையை போடுங்க பாஸ். டிப்ரெஷன்லாம் இதுல போக்கின்னு போயினே இருக்கேன் நானு. அந்த மாதிரி சொல்ல வார்த்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு இந்த கான்டென்ட் ரெடி பண்ற வேலையெல்லாம் பேசுவீங்க இல்லையா? புரியல புரியல. பாய் பெஸ்டிகளை பத்தி பேசுவீங்க இல்லையா? பாய் பெஸ்டி, 90s கிட், அதுக்கப்புறம் வந்து 2K வெர்சஸ் 90s கிட், இந்த மாதிரி கான்செப்ட்ல போனாதான் வந்து இன்றைய இளைஞர்கள் இல்ல இன்றைய இளைஞர்கள்ட்ட ரீச் ஆகுது. அப்படிதான் பல யூடியூபர்ஸ் உருவாயிருக்காங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமா. சோ இந்த 2K வெர்சஸ் 90s கிட் இதெல்லாம் வந்து வெயிட்டான டாபிக். சோ அந்த மாதிரி ஏதாவது போய்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். இல்ல சொல்றத கேளு. அந்த மாதிரி ஏதாவது டாபிக் போய்க்கலாமான்னு யோசிக்கும் போதுதான் பார்த்தா எதிர்த்தாடுறவன் தோனிமா அப்படின்னு தோணுச்சு. இவங்கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, கம்மன் நம்ம ரெகுலர் ரேண்டையே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளமை பருவம் பிளஸ் இளமை பருவத்துடன் கலந்து செயல்படக்கூடிய இந்த காதல் ஆசைகள் இதெல்லாத்தையும் பத்தி பேசலாம்னு ஒரு சின்ன விண்ணப்பம். ஃப்ரஸ்ட்ரேஷன் அட் தி ஏஜ் ஆஃப் 25 அப்படின்னு சொல்லி பாட்காஸ்டுக்கு டைட்டில் வைங்க. ஆமா ஆமா ஆமா. சோ மார்க்கிங் தி செக்சுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 25, அதுதான் வந்து இந்த பாட்காஸ்டோட இது. ஆனா அதுக்குன்னு வந்து இந்த மாதிரி இருக்காது. ஒரு ஃபேமஸ் இது இருக்குங்க, நம்ம ஹாலிவுட் படத்துல சொல்லுவோம்ல, வயலன்ஸ் அண்ட் செக்ஸ் ஆல்வேஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுவோம். கரெக்டா? அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே செல்லாத பாட்காஸ்ட் போக மாட்டேன். இது கடைசியில சாம்பார் ஆர்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி தேடி வந்திருக்கிறீங்க. நீ இந்த மாதிரி கோட் எல்லாம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவானுங்க. பிளானிங்கோட தான் வந்திருக்கானுங்க மாப்பிள்ள. நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு கேஷுவலா பேசுற மாதிரி ஒரு நடிப்பு இல்லையா? இந்த போலத்துக்கு வேற ஏதாவது பண்ணலாம் வேடா நீங்கன்னு யோசிப்பானுங்க பசங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, அது அந்த ஃப்ளோல அடிச்சிருக்கேன், சொந்தமா ஒரு நல்லா திங்க் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பொறுக்காது. என்னடா மாடு வைக்கிற பையனுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு ஒரு பொறாம உங்களுக்கு. நீங்க ஒரு ஆவிட் ரீடர் அப்படிங்கறத வந்து ஒரு இன்டெலெக்சுவல் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்றீங்க. ஓகே. ஆமா. அப்ப உங்களை சாப்பியோ செக்சுவல்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் நண்பா. சாப்பியோ செக்சுவல்ஸ் என்ன தெரியுமா? கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு சாப்பியோ செக்சுவல டேட் பண்ணாதா வேற நான் ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். டேட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாப்பியோ செக்சுவல்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து இப்ப எப்படி டாபிக்ல வரேன்னு பாரு. சாப்பியோ செக்சுவல்ஸ்ங்கிற டேர்மே வந்து எனக்கு பம்பிள் ஆப்ல தான் தெரிஞ்சுச்சு. அந்த ஆப்புக்குள்ள வந்து சாப்பியோ செக்சுவல் போட்டிருந்தாங்க. ஒரு நாள் வந்து என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, they are sexually attracted to intellectuals. ஆமாப்ல
அப்படின்னு சரி இப்ப என்ன பண்றது இவங்கள அப்படின்னு இவங்களை லெப்ட்ல தள்ளி விட்டுரு அப்படின்னு அவன். இவங்க ரொம்ப கோளாறான ஆளுங்க மாப்பிள்ள, இவங்களெல்லாம் கட்டவே முடியாது, லெப்ட்ல தள்ளிடு அப்படின்னா. சூப்பர் நீங்க கரெக்டான இடத்துலதான் தள்ளி இருக்கீங்க, அவங்க எல்லாம் லெப்ட் தான். ப்ரோ என்ன இந்த மாதிரி இந்த காமெடி எல்லாம் இருக்கிறீங்க? நான் லெப்டும் இல்ல ரைட்டும் இல்ல சென்டர், அந்த மாதிரி கமல் ஜோக்கா இருக்கே ப்ரோ. ஏற்கனவே கமல் ஹேட்டர்ஸ் அண்ட் ஹேட்டர்ஸ் வந்து நம்மள வந்து சுத்தின்னு இருக்கானுங்க. உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னா கமல்ஹாசன் தூக்கிட்டு வந்துடுறீங்களாங்கிற மாதிரி. அந்த ஆளோடது 7 அடி நீளமா இருக்கு, அதனால சக்குன்னு எடுத்து கிக் படாஸ்கி வச்சுக்கிறாரு. அந்த மாதிரிதான் போதுமா நண்பா, உங்க ஆசை தீர வார்த்தைகள் எல்லாம் போட்டாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் இறங்கணும். அதுக்குதான் எதிர்பார்க்கறீங்க இல்லையா? நாளை பின்ன எங்க வீட்டுல யாராவது கேட்டு என்ன சேர தொடப்பி அடிக்கணும். அதான் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம நண்பர் இருக்காரு இல்லையா, எழுத்தாளர் நண்பரு. ஆமா, அவர் ரூம்குள்ள வரும்போது நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வார்த்தை ஒரே நேரத்துல போடுவாங்கல்ல, அப்ப கொண்டு போய் போனை வச்சிடலான்னு ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சினாரியோ உருவாகாத காரணத்தினால நம்மளே இப்ப ஒருத்தன் வாடி டிப்ரெசிங்கா இருக்கு அப்படின்னு இப்போ நாங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் நானும் டைலர் டாடனும் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இப்ப எல்லா பாட்காஸ்டுமே வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஹோம் கிரீம் பார்த்தோன்னா அவங்க ஃபுல்லா பிலோசபிக்கல் சைட்ஸ் பண்றாங்க. டேஞ்சரா இருக்கே நண்பா. அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அதெல்லாம் அவங்களோட தோழமை பாட்காஸ்டுகள், அதை பத்தி நீங்க தவறா பேசக்கூடாது. பயமா இருக்குங்க. சுமி வண்ணக்காவியங்கள் வந்து தீவிர அரசியல் ஆட்கள் அவங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியலங்க, எனக்கு அவங்க எல்லாம் சவுத் சங்கர் வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுற மாதிரி இருக்குங்க. இல்ல நல்லாதான் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்காஸ்டும் வந்து ஏதோ ஒரு ஜான்ரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நானும் டைலர் பேசிட்டு இருந்தோம், நம்மளுக்கு யூனிக்கா ஒண்ணுமே இல்லையே மாப்பிள்ள, என்னடா பண்றதுன்னு பேசிட்டு இருக்கோம் இந்த ரேண்ட் சீரீஸ்க்கு முன்னாடி. அப்ப என்ன யோசிச்சேன்னா வந்து எப்படியுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் போடும்போது எந்த அப்படியே வார்த்தை ஓடுற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். இனிமே என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க டாபிக் ஒன்னு எடுத்துட்டு காரசாரமா விவாதிச்சு ஒரு இடத்துல வார்த்தை ஓடும் இல்லையா, அந்த வார்த்தை ஓடுற செஷனையும் சேர்த்தே வச்சிருவோம். மக்களுக்கு வந்து அது ஒரு கிராஜுவலான ஒரு நம்ம இதெல்லாம் பார்ப்போம்ல, இந்த தெருவுல சண்டை சரக்கு போட்டு வந்து பஞ்சாயத்து பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன விதமான ஒரு நல்ல உணர்வு வரும், அந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கணும். கொலாடி சண்டை அப்ப நீங்க இந்த இத விவாத மேடைன்னு சொல்லி இதுல போடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நீங்க போடணும். தினத்தந்தி சேனல் அதான் அந்த மாதிரி யோசிச்சு வரணும். அதுக்கப்புறம் மாத்தி எப்படி ஒர்க் அவுட் ஆகும். சரி ஓகே வாங்க, கமிங் டு தி டாபிக். நம்ம ரொம்ப ஓவரா பேசிட்டோம். சோ கமிங் டு திஸ் டாபிக், எப்போ வந்து நீங்க டேட்டிங் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்க? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து மாப்பிள்ள இதை மாத்திரம் பண்ணான்னு வச்சுக்கோயேன், பொண்ணுங்களாம் வந்து லைக்ஸா குவியும், நீ அடுத்த வாரமே டேட்டிங், அதுக்கு அடுத்த வாரம் கெட்டிங் லைடு அப்படின்னா அதை நம்பி இன்ஸ்டால் பண்ண. 4 போட்டோ கேட்டிருக்குவேன். நம்மளுக்கு முதல் சேலஞ்சே அந்த 4 போட்டோவை தேர்ந்தெடுக்கிறது தான் இல்லையா? கரெக்டா ரெண்டாவது இல்ல 3வது போட்டோல வந்து நீ உன்னோட இந்த போட்டோக்கு போயிருவ. 10th எக்ஸாமுக்கு நீ பாஸ்புக் இதுக்கு எக்ஸாம் பாஸுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துருவோம், அந்த போட்டோக்கு போயிருவேன். ஏன்னா நல்ல போட்டோவே இருக்காது நம்மள்ட்ட. ஆமா ஆமா அதுக்கு பிரச்சனை இந்த மூஞ்சியா இல்ல வந்து நம்ம கூட அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸான்னு தெரியாது நம்மளுக்கு. ரெண்டு கலந்ததாங்க எல்லாமே. அப்புறம் அந்த போட்டோ தான்னா உன்னை பத்தி ஏதாவது சொல்லுவான் அவன். என்ன பத்தி நான் நிறைய பச்சையா சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து அங்க ஒரு கேவலமான ஒரு குளத்து ஏதாவது அந்த ஒரு 4 லைன்ல ஒரு பெரிய காமெடி உங்களை பத்தி ஒண்ணு இறக்கணும்னு முடிவு பண்ணி இறக்கிருப்பீங்க. அதை பார்த்தா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரைட்ல தள்ளி லெஃப்ட்ல தள்ளி கிளம்பிடும். அந்த மாதிரி ஒரு இதை போட்டிருப்பீங்க. ரொம்ப நேரம் டீப் திங்கிங் பண்ணி என்னன்னா நான் வடிவேலு காமெடிக்கு சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி இறக்கிருப்பீங்க இல்லையா? வடிவேலு ஃபேன், சாய் லவர், வேண்டரல் ஃபேன், லிபரல் லெஃப்ட், ப்ரோக்ரசிவ். இன்னொரு வார்த்தை விட்டீங்க, வேற என்ன பண்ணுவேன்? ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி டைப் பண்ண தெரியல. F.
ஆர் டாட். ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் டைப் பண்ணோம். அப்பதான் ஃபாண்ட் டிசைன் பண்ண ஒரு மாதிரி ஒரு சின்ன கற்பனை. அது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்குல்லன்பா, அது ஒரு குரூப்பிசம் தானே, பண்ணிட்டு போயிடுறாங்க பாவம் நண்பர்கள். ஆனா என்ன அவங்களுக்குள்ள எல்லாம் குரூப்பிஸ் ஆயிடுறாங்க, நம்மளதான் அதுல சேர்த்துக்க மாட்டாங்க. நானும் வர்றவங்களை பிடிச்சி எல்லாரையுமே ரைட்ல தான் தள்ளுறேன், நம்மள ஒரு வயல ரைட்ல தள்ள மாட்டாங்க. அதுக்கெல்லாம் பிரீமியம் போடணுங்க. இதுல சில நகைச்சுவையான ஜோக்கான என்ன ஜோக் காட்டுறியா அந்த மாதிரி விஷயம் நடக்கும் தெரியும்ல. என்னது? அவன் எப்படி ஒன்னு டெம்ப் பண்ணுவான்னா, அந்த பம்பிள்லயே அதுல பி லைன் ஒண்ணு இருக்கும். உன்னை யார் லைக் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்துருவாங்க, ஆனா அவங்களை ரிவீல் பண்ணாது, பிளர் பண்ணி காமிக்கும். நீ என்ன பண்ணுவேன்னா அத வந்து உனக்கு ஒரு பெயிட், அது ஒரு இது மாதிரி, அது வந்து ஒரு பெயிட், அது ஒரு பெயிட். அந்த பெயிட்ட வந்து நீ தூக்குறியா இல்லையான்னு பாத்துனே இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மள ஒருத்தி வந்து இது ஸ்வைப் பண்ணிருக்கா அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு வந்துட்டு 299 ரூபாய்க்கு பிரீமியம் எல்லாம் போட்டு உள்ள போய் பார்த்தோன்னா, ஒண்ணு அவ வந்துட்டு தெரியாம ஸ்வைப் பண்ணிருப்பா, இல்லன்னா அது ஒரு ஃபேக் ஐடியா இருக்கு. ஐயோ ஐயோ, அதுக்கப்புறம் எதுக்குடா இந்த பிரீமியம் போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள ஒண்ணு கொண்டு வச்சிருவானுங்க. ஏங்க எனக்கு இதை விட ஒண்ணு பண்ணியா நடந்துச்சுங்க. என்ன தெரியுமா, ஒரு நாள் நான் வந்து சரி ஒரு அட்மோஸ்ட் போயிட்டு சரி இதுக்கப்புறம் எதுவும் செட் ஆகல, ஒரே ஒரு தடவை பிரீமியம் போட்டு வந்துச்சுன்னா பாப்போம், எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோன்னு போட்டேன். ஓகேவா, நம்மளுக்கு வேற இந்த ஹாட்ஸ்பாட் டைம் எப்போ வந்து இந்த இதெல்லாம் ஆன் பண்ணி இன்னும் தெரியாது. அது ஏதோ ஒரு அரை மணி நேரம் இது நிக்குமேங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து அப்ப வந்து எல்லாருக்கும் போற மாதிரி. அது ஏதோ ஒரு ஃபீச்சர் அக்கௌண்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு. அது ஏதோ ஒரு ஃபீச்சர் இருக்கும், ஒரு அரை மணி நேரம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். ஓகேவா, அத நானும் போட்டு விட்டேன். அந்த எண்ட் ஆஃப் த டேட்ல என்ன தெரியுமாங்க சொல்றான், உங்களை யாரும் ஸ்வைப் பண்ணல, ஆனா நிறைய பேர் உங்க ப்ரொஃபைல பாத்துட்டாங்க, நம்பிக்கையோட காத்திருக்க அப்படின்னு அனுப்புறாங்க. என்ன ஜோக் காட்டுங்க அந்த மாதிரி இருக்கு. மனசெல்லாம் வலிக்குதுங்க. இதுக்கு நீ நோட்டிபிகேஷனே கொடுக்காம இருந்திருக்கலாம் வேடா. ஆறுதல் பரிசு நீ வாழ்நாள்ல பிடிக்காத ஒரே விஷயம் ஆறுதல் பரிசு. இல்ல அந்த நோட்டிபிகேஷனு ஃபர்ஸ்ட் எடுத்துல டப்புன்னு படிக்கும் போது எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் லைக் பண்ணிக்கிறாங்க போல, நம்மள உள்ள போய் பார்த்தா இப்ப அவங்களால நம்ம ரைட் ஸ்வைப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா, ஆனா பார்த்தா ஒண்ணுமே இருந்திருக்காது. மனசெல்லாம் புண்ணா இருக்குது நம்பி. இன்னும் சில டைம் இந்த மாதிரி ஆயிரும்டா, நீ மேட்ச் எல்லாம் ஆயிரும். பம்பிள்ல வந்து ஒரு சிறப்பு ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, பெண்கள் தான் முதல்ல அனுப்பணும். ஆமா ஆமா, இல்ல பெண்கள் தான் இனிஷியேட் பண்ணணும். அது வந்து உனக்கு இருக்காது, உனக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு மறுக்கப்பட்ட இடத்துலதான் வந்து வெளிநாட்டுக்கு அடிமையா போறாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிரும் நீ. ஆமா, உள்நாட்டுல இருக்கவங்க வெளிநாட்டுக்கு அடிமையா போறாங்கிற மாதிரி அமைதியா இருக்கணும். உள்நாட்டில் வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அயல்நாட்டில் நானும் அந்த இதை சொல்ல மீம் ரெஃபரன்ஸ் யோசிச்சுக்கினே இருக்கேன். ஒரு மீம சொல்ல முடியுதா பாருங்க சார், எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி ஆகி போயிரு சில டைம். இதுல என்னன்னா, இப்ப இதுலயும் வந்து ஒண்ணு என்னன்னா, ஸ்கிரீன் டைம் அதிகம் பண்ணிடுவான். 24 மணி நேரத்துல மேடம் உன்னை லைக் பண்ணாங்கன்னா தான்டா நீ வந்து உனக்கு ஒரு அப்ரிசியேஷன், இல்லைன்னா நீ வேஸ்ட்டுங்கிறத சொல்லிடுவானுங்க. ஆமா, நீ 24 மணி நேரம் மேடம் அனுப்புவாங்களான்னு பாத்துனே இருப்ப, வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுனால. ஆமா, வேடிக்கை தான் பாக்கணும். டேய் மாப்பிள, ஐயோ டேய், இந்த ரஜத் 6 அடிச்சான்ல, ஒரு தாத்தா மேல விழுந்துச்சுடா அது வாலு, பாத்தியா? காமிக்கிறான் ஸ்கிரீன்ல காமிப்பான் வரிப்ப. ஐயோ என்னடா சொல்ற, இந்த கிழமை எதுக்கு இந்த பணியில வந்து உட்கார்ந்து இருக்கான்னு தெரியலங்க பாவம். அட பாட்காஸ்டுக்கு நடுவுல எடிட் பண்ணவே பரவாயில்லையா? இல்ல அது பிரச்சனை இல்லைங்க, கேட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க. கேட்டு போட்டு ஸ்டாண்ட விட்டு தான் அந்த ஆள் மேல விட்டு, நான் கூட நச்சு நேரா பட்டுருச்சேன்னு நினைச்சேங்க பாவம். பரவாயில்ல. அன்னைக்கு என்னடானா ஒரு ஆன்டி இப்படிதாங்க, எவனோ ஒருத்தர் 6 அடிச்சான். ஓகேவா, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓகேவா, கரெக்டா பால் எங்க போய் விழுகவோ அங்கேயே போய் நின்னுச்சுங்க. அந்த ஆன்டி தொப்ப மேலே பொழிச்சு. ஐயோ லூசுங்க அந்த ஆன்டி அன்னைக்கு. ஏய் நல்லா ஆடுறான்டா இவன் ரஜத். ஆமாண்டா, அவனை 2 சீசனா வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா ஆடுவான்றதுனால தான் அந்த சேவிங். நீ நல்லா ஆடுற, இங்கேயே உட்கார்ந்து பெவிலியன்ல சிதிலியே உட்கார்ந்து அப்படின்னு உட்கார வச்சுக்கிறானுங்க இல்லையா? ஏய் இந்த சீசன்ல வரக்கூடாது, நீ நம்ம எந்த சீசன் நல்லா ஆடுவோம் அந்த சீசன்ல வந்து பிடிக்கிறானுங்க. கமிங் பேக் டு தி டாபிக், இது ஒண்ணு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வச்சுக்கோ, இது எல்லாமே தாண்டி இது மாதிரி இப்ப நீ இது எல்லாத்தையும் தாண்டி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்துன்னு வச்சுக்கோ, டயக்னாசிஸ் எல்லாம் முடிஞ்சு இப்ப ஆபரேஷன் நடக்கும் உனக்கு.
நீ வந்து அந்த பொண்ணு கூட வந்து கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணும். வாழ்க்கையில நீங்க கிரியேட் பண்ண கான்வர்சேஷன் வித் விமன் எந்த மாதிரியான கான்வர்சேஷன்களா இருந்திருக்குன்னா, ஹாய், சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, ஃபேவரட் ஃபிலிம், ஃபேவரட் கலர், ஃபேவரட் டிஷ், ஃபேவரட் ஹீரோ, மியூசிக், ஃபேவரட் ஹீரோயின், ஃபேவரட் மியூசிஷியன். யாரா நீ இத்தனை கேட்டல லிஸ்ட் போட போறியா மேடம்க்கு? அந்த மாதிரி இது என்ன தெரியுமா, மாடர்ன் டே அம்பிடா, தங்களுக்கு பிராணநாதனாக இருப்பேன். எல்லா ஃபேவரட்ஸும் கேட்டு, ஏன் இவ்வளவு ஃபேவரட்ஸ் கேட்டு, இல்லைங்க நானும் இது எல்லாத்தையும் என் ஃபேவரட்ஸா மாத்திட்டு உங்களுக்காகவே வாழுவேங்க அப்படின்னு வாழ்றது இல்லையா? நீங்க அப்படி மத்த மனிதரா மாறினீங்களேங்க, இல்லாத மாதிரி சொல்றீங்க. நான் எப்ப மாறினேன்? நடுவுல சேஞ்ச் ஓவர்லாம் பண்ணீங்களேங்க, சிக்கிம் போயிட்டு சேஞ்ச் ஓவர் பர்சன் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட்லாம் பண்ணீங்களே. இல்ல இது பர்சனல், இது வெஞ்சன்ஸ் மாதிரி நீங்க சொல்றது, அதை விட்டுருங்க. இப்ப கமிங் டு த டாபிக் என்ன சொல்ல வரோம்னா, அதான் சோ பெரிய பிரச்சனை என்னன்னா, உனக்கு கான்வர்சேஷன் கிரியேட் பண்றது, முக்கியமா டேட்டிங் சைட்ஸ்ல கான்வர்சேஷன் கிரியேட் பண்றது. நம்ம அங்கேயும் போயிட்டு ஃபேஸ்புக் மாதிரியே அதை டீல் பண்றது. யாரா நீ 10வது முடிச்சு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ண புது பையன் மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி. ஏன்னா இந்த பொண்ணுக்கு 4வது மெசேஜ்லயே தெரிஞ்சு போயிரு இது வேஸ்ட் அப்படின்றது. அந்த பொண்ணே வந்து கருணையின் அடிப்படையில் தான். ஆமா, சரி மேட்ச் ஆகி தொலைஞ்சிருச்சு, இந்த நாய் காயாது அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணையின் அடிப்படையில தான் உன்கிட்ட பேசின்னு இருக்கும். நீ 4 காமெடியா கீமெடியா போடுறது இல்ல, இன்டெலக்சுவல் தாட்ஸ் போட்டு கரெக்ட் பண்ணுவான்னு இல்லாம அவள்கிட்ட போயிட்டு மேடம் ஹாய் மேடம் அப்படின்னு பேசினேன்னா ஒண்ணுத்துக்காக ஒரு பிரயோஜனமும் இல்ல, அந்த மாதிரி ஆயிரும். நம்ம ஸ்டோரிஸை விட நம்மளுக்கு சுற்றாரோட ஸ்டோரிஸ் தாங்க இங்க வந்து ஃபன்னா இருக்கும் இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி சுற்றார் ஸ்டோரிஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? எனக்கு நல்லா தெரியும், ஆனா அது பம்புல நடக்கல, வேற ஒரு செம ஸ்டோரி ஒன்னு நடந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்போ நீங்க உங்களுக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான் அது. அந்த ஸ்டோரி வந்து அதே ஸ்டோரி அதை நான் ரிவீல் பண்ணி அந்த பெருமையை நான் எடுத்துக்கிறேன். பஸ் என்னன்னா, நம்ம பையன் வந்துட்டு ஒருத்தன் வந்து இருக்கான் சரிங்களா, அதாவது எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்றான்னு பாருங்க. அவன் வந்து ஒரு சின்ன ஒரு ஒன் நைட் ஸ்டாண்டுக்காக எவ்வளவு காம்ப்ரமைஸ்குள்ள போக வேண்டியது இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அந்த ரூம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆயிருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல வந்து ஒரு ஹேண்ட்ஸம் பையன் இருக்கான்னா, அவன் ஆப்வியஸ்லி ஹி வில் பி ஃப்ரீக்வென்ட்லி கெட்டிங் லைட் இல்லையா? அத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வன்ம உணர்வு வரும். அப்ப அவனை பார்த்தா இந்த என் ஃப்ரெண்டுக்கு வந்து வந்திருக்கு இந்த மாதிரி, நம்ம டேட்டிங் ஓபன் பண்ணா உடனே நம்மள மாதிரி பார்த்த உடனே கிட்னாப் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே இவன் வந்து என்ன பண்ணிட்டான், பிளஸ் இவன் வந்து டான்சர் வேற இந்த பையன். அதனால இவன் வந்து இப்ப எந்த ஸ்டோரிக்கு வரன்னு தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு இல்லையா, வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டான். அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணி இந்த மாதிரி இந்த இதுல வந்துட்டு நாய் சேகர் காமெடியில வந்து வீடியோ எடுப்பான், போட்டோ எடுப்பான் தெரியுமா, ஒரு இவனை பிடிச்சு போட்டோகிராஃபர் பிடிச்சு மயில் சாய் பிடிச்சு அந்த மாதிரி தன்னோட எல்லா பராக்கிரமத்தையும் காமிக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டான். பண்ணி பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், நம்மள மாதிரியே 18ல இருந்து 24க்குள்ள சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி ஒரு பொண்ணை கூட அப்படின்னு சொல்லி செட் பண்றான். வரல. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் 2 வயசா தாண்டி 30 வயசு வரைக்கும் வந்துட்டா. 30 வயசுல பார்த்தா திடீர்னு முதல் லைக் அந்த பக்கத்துல இருந்து வருது. அந்த பக்கத்துல இருந்து வந்தோடனே பையன் சரி 30 வயசா இருந்தா என்ன, அவங்களுக்கு அதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரையாரிட்டி நம்மளுக்கு, பசங்கள்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாம நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஸ்டாண்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளிக் பண்றான். கிளிக் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்றான். அந்த அம்மா நல்லா பேசுது, நல்லா பேசி உடனே ஓகே சொல்ற மாதிரி பேசுது அந்த அம்மா. ஏன்னா நார்மலா நீ இப்ப இந்த மாதிரி ஒண்ணு பேசுறேன்னா எண்ட் ஆஃப் டே நீ டேட்டிங்க்கு வந்திருக்கிறதே இல்ல, உன்னோட இன்ட்ரெஸ்ட் அதனால எடுத்த உடனே சொல்லிட முடியாது இல்லையா? இங்க பாருங்க ஓயோரும் முன்னாடிட்டு நீங்க 50% நான் 50% போட்டுக்கணும்லாம் பேசிட முடியாது எடுத்துனே வந்து. இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆர்ட்ஸ் ஆஃப் காம்பேட்ட தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், அந்த மாதிரி எல்லாம் பேசணும். அந்த மாதிரிலாம் இந்த அம்மா பேசல, இந்த அம்மா எடுத்துனே வந்து மேட்ருக்கு வந்துருது. ஒரு கான்வர்சேஷன் போனோம்னா ஒரே ஒரு சின்ன இது மட்டும் இருக்குங்க, காம்ப்ரமைஸ் மட்டும் இருக்கு, அது நீங்க பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது இவனுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, பற்பல விஷயங்கள் அப்படியே இவன் முன்னாடி வந்து அப்படியே தலைவிரித்து ஆடுது.
என்னவா இருக்கும் இல்ல இல்ல மேபி ஏன்னா இந்த வயசு சரி அஃபேர்னாலும் ஓகே தான். இந்த அஃபேர் அந்த மாதிரி சீக்கிரட்டா வச்சுக்க போது நானும் சீக்கிரட்டா வச்சுக்க போறேன். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் திஸ் இஷ்யூ. அது ஒரு த்ரில். சரிங்களா? சரி, அன்சாட்டிஸ்ஃபைட் ஸ்டோரிஸ் நான் எவ்வளவோ நம்ம ஐஎஸ்எஸ்ல படிச்சிருக்கோம். படிச்சு எவ்வளவோ விமனுக்காக நம்ம எம்பத்தைஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட். அதனால வந்து தேர் இஸ் நத்திங் ராங் இன் டூயிங் திஸ். நீ ஒரு மாரல் கிரவுண்டுக்கு வரான். சரிங்களா? செகண்டா என்ன பண்றான் அப்படின்னா, செகண்டா என்ன எக்ஸ்ட்ரீம் யோசிக்கிறான்னா, ஒருவேளை இந்த நம்ம பிடிஎஸ்எம் இது அந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப்பா இருக்குமோ, ஷேட்ஸ் ஆஃப் கிரே குரூப்பா இருக்குமோன்னு யோசிக்கிறான். அப்பவும் பரவாயில்ல அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். வலிச்சாலும் பரவாயில்ல, நான் ஐ ஷுட் பி கெட்டிங் லைட் டுநைட் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்துட்டு கடைசியா அந்த அம்மா தான் இல்லங்க பரவாயில்ல, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நைட் சம்பவம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு என்ட்ரிக்கு வந்துடுறான். அந்த அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தான் ரிவீல் பண்ணுது, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னு. இவன் நினைச்சேன் அப்பவே பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வரான். அப்பதான் அந்த அம்மா என்ன ரிவீல் பண்ணுதுன்னா, இல்ல ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொல்ல இருப்பாருன்னு சொல்றேன் அப்படின்னு. இருப்பாரா? இல்ல புரியலையே எனக்கு. அதான் இல்ல இல்ல நம்ம பண்ணும்போது இருப்பாரு அப்படின்னு சொல்ல வரேன். என்ன இவன் வந்து டக்குன்னு ஷாக் ஆகி ஒருவேளை கக்கோல்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயமோ, கேமராலாம் எடுத்துட மாட்டாரு அப்படின்னா, இல்ல அவரும் அவர் கேமரா இல்ல அதான் இவன் கக்கோல்டு ஜோனுக்கு வந்துட்டான் இப்ப. சோ கேமராலாம் எடுத்துட மாட்டாரு அப்படின்னு கேட்பான். கேட்டிருக்கேன். அந்த பொண்ணு இல்ல கேமரா எடுக்கிறதுக்குலாம் அவருக்கு இது இருக்காது, அவரும் ஆக்ஷன்ல இருப்பாரு. ஆக்ஷன்ல இருப்பாரா? இல்ல புரியல அப்படின்னு கேட்டிருக்கான் பையன். என்ன கிளி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்டிருக்கான், திரும்பி கேட்டிருக்கான். அந்த மாதிரி ரிவீல் பண்ணிருக்கு. இந்த மாதிரி நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவரு பைசெக்சுவலு. சோ அவருக்கு வந்து ஒரு மேல் பார்ட்னர் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம த்ரீசம் பண்ணலாம் அப்படி அந்த அம்மா இவன்ட்ட சொன்னா பையன் வந்து பதறிட்டான். அத ஒரே வார்த்தையில கோட் பண்ணதாங்க இங்க ஹைலைட். அவன்கிட்ட ரிவீல் பண்ண அந்த வார்த்தை, we like both holes and poles. holes and poles. we like both holes and poles. இப்படி வந்து இதெல்லாம் சினிமால கூட எழுதி வச்சா வராது இல்லையாங்க. that was one horrifying story of our friend. இவன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றான். மேபி எப்படின்னு தெரியல நம்மளுக்கு. இவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏங்க எப்படிங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா? இது வரைக்கும் நம்மள்ட்ட சொல்றான். ஐயோ that we will leave it to the audience, imagination of the audience. அவங்களோட பெட்டிஷ்க்கு ஏத்த மாதிரி அவங்க அதை யோசிச்சுக்கிட்டோம். சரிங்களா? அதை நம்ம தேவையில்லாம வந்து டேம்பர் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆமா. கமிங் பேக் டு யுவர் ஸ்டோரி. டக்குன்னு ஒரு அதாவது என்னன்னா ஏ கிரேட் ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ அதையும் சேர்த்து கொடுக்குறீங்க. எப்படி ஒரு மசாலா சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கு இன்னைக்கு காலையில டான் படம் பார்த்தோன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சு. ஆக்சுவலா வந்து ஒரு கதை இல்ல ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் இருக்குன்னா அதை வந்து அப்படியே நம்ம இது பண்ணிடக்கூடாது. ஏன் மத்த படத்தோட இன்ஃபுளுயன்ஸ் பிளஸ் எல்லா ஆடியன்ஸ்க்கும் கேட்டர் பண்ணுங்கிறது சிவானாவை பார்த்து நான் கத்துக்கிறேன். என்னதான் கதை அதுல இருக்க கதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு பிரயோஜனமான கதையா இருந்தாலும் அதை எப்படி வந்து சிவாங்கி அந்த மாதிரி பல ஆட்களை உள்ள போட்டு பாடல்களை உள்ள வச்சு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு பெரிய கிண்டலா கிண்டி மக்களுக்கு அனுபவிக்க விடுறது அப்படிங்கறது வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறோம். அந்த மாதிரி எந்த நேரத்துல உங்களுக்கு அந்த ஆடியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நீங்க கிராப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டிஃபை சும்மா பே பண்றது இல்ல, மாசம் நம்மளுக்கு லட்சங்கள்ல பே பண்றோம்னா சும்மா கிடையாது. நம்ம வந்து அந்த அளவுக்கு அவங்களை ஆர்கசம் பண்ண வைக்கணும். புரியுதுங்களா? அது ஒண்ணு. இப்ப நீங்க ஒரு சேஃப்டியா செக்ஸுவல்ன்றத வந்து இங்க பதிவு வேற பட்டு போறீங்க. அப்படிப்பட்ட ஆடியன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரைட் ஸ்வைப் பண்றது எல்லாமே பண்ணணுங்க. இப்ப நான் இன்னொன்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா வந்து இந்த டேட்டிங் விரும்பக்கூடிய ஆட்கள், சேஃப்டியா செக்ஸுவல்ஸ் விரும்பக்கூடிய ஆட்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி இதையும் அந்த மாதிரி ஆஃபரையும் நாங்க இது பண்றோம். 100% அவைலபிள். எவ்வளவு இன்டெலெக்சுவலா பேசணுமோ. கரெக்ட். நீட்ஷே அதாவது பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். உனக்கு இந்த யுஎஸ்லாம் பேச்சுலர் பார்ட்டி நடக்கும். ஆமா. அதுல வந்துட்டு எப்படி மென்னோட பேச்சுலர் பார்ட்டில ஸ்ட்ரிப்பர் ஃபீமேல் ஸ்ட்ரிப்பர் கூப்பிடுவாங்க, அது மாதிரி ஃபீமேல் பார்ட்டில மேல் ஸ்ட்ரிப்பர் கூப்பிடுவாங்க. அப்ப அந்த மேல் ஸ்ட்ரிப்பர் என்ன கெட்ட போட்டு வரணும்னு நீ சொல்லலாம். சரிதா? அந்த மாதிரி நம்மள்ட்ட இவங்க நீங்க என்ன கெட்டப்னு சொன்னா நம்ம சாஃபியஸ் இது இன்டெலெக்சுவலா இல்ல வந்து டம் பக்கரா இல்ல வந்து கமர்ஷியலா அந்த மாதிரி நம்ம பல கெட்டப்போட இறங்குவோங்கிறத நான் சொல்ல வரேன். நம்ம கண்டிப்பா இறங்குவோங்க. நம்மளுக்கு எல்லாம் ப்ராப்ளம் இல்ல. 1000 கெட்டம் இருக்கு. டக்குன்னு பெரிய கெட்டம் போட சொன்னா ஒரு தாடி கூட வச்சுட்டு வந்துரும் இல்லையா? அதேதான். சோ தட் இஸ் ஒன் திங்.
சோ உங்களோட ஸ்டோரி, உங்களோட அட்வான்டேஜஸ் இருக்கு. கரெக்ட். நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி ஏதாவது சொல்றீங்க? ஏங்க என்கிட்ட இருந்த என் ஃப்ரெண்டோட ஸ்டோரி எடுத்து நீங்க ஆச்சரியப்பட்டு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட ஸ்டோரி இருக்குங்க. இவர் ஆக்சுவலா இது எப்படின்னா இது ஆப்போசிட். ஓகேவா? இந்த கதையில ஏதோ ஒண்ணு இவர் வந்து எதுவுமே ட்ரை பண்ணாதவருக்கு ஒரே ட்ரைல என்னென்னமோ நடக்கவும் ஒருத்தர் 7-8 வருஷமா ட்ரை பண்றாரு. ஓகேவா? நீங்க என்னோட ஸ்டோரியோ உங்களோட ஸ்டோரியோ சொல்ல முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு 4-5 ரைட் ஸ்வைப் வந்துச்சு, எனக்கு 4-5 ரைட் ஸ்வைப் வந்துச்சு. ஏதோ கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் போட்டோம், சரி வரல, அந்த மாதிரி ஏதோ நடந்துச்சு. ஓகேவா? ஒருத்தன் கூச்சிக்கா எவ்வளவு லிமிட்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்கான்றதுக்கான ஸ்டோரி இது. இல்ல இங்க எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஸ்வைப் வரலன்னு பிரீமியம் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஏற்கனவே ஒருத்தன் டயமண்ட்ல இருந்தான். அவன் தானே அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க தூஃபான் அந்த மாதிரி இறங்குறாரு ப்ரோ. எனக்கு வந்து டேட்டிங் ஆப்பே இப்ப அவனை பார்த்து பயந்து இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டேட்டிங் ஆப்பும் சார் இந்த ஸ்கூல் எல்லாம் பயப்படும் தெரியுமா? நாமக்கல் சைட்ல இருக்க ஸ்கூல் எல்லாம் பயப்படுவானுங்க. நீ ஒரு மக்கு ஸ்டூடெண்ட கூப்பிட்டு போனா இவனை வச்சு எங்களால 100% எல்லாம் கொடுக்க முடியாது, இந்த நாயை கூப்பிட்டு போங்கடா எங்கேயாச்சும் அப்படின்னு. அந்த மாதிரி இவனை போக சொல்லுங்க சார், ஓட்ட போறாங்கிற மாதிரி எல்லா ஆப்பும் பார்த்து இப்ப அந்த ஸ்கூலு ஆக்சுவலா செம கான்பிடென்டா இருக்குங்க. யார வேணா பாஸ் பண்ண வைப்பேன், யார வேணா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆக்குவேன்னு. ஆனாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா இவனை பார்த்தா நானே பயப்படுவேன். அந்த ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ஆளு. இவனை ஒரு ஓரமா கூட நிக்க வைக்க முடியாது. பாவம் இத்தனையும் இப்போ இவனோட டேலண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பாட்காஸ்ட் கேக்குறவங்க நம்பவே மாட்டானுங்க. என்ன சொல்றீங்க, இவர் நாட் கெட்டிங் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஓகேவா? என் ஃப்ரெண்டு காலேஜ்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டு, டியரஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் இன் பெரிய எம்என்சில வந்து நல்ல கை நிறைய லட்சமா சம்பாதிச்சிருக்காப்ல. ஓகேவா? இதுவே வந்து ஆக்சுவலா இங்கே நீங்க வந்து ஆக்சுவலா கெட்டிங் லைட் பண்ணி இருக்கணும். அதுக்கான முதல் ஐடினாலே பண்ணி இருந்திருக்கணும் இந்நேரத்துக்கு. ஏன்னா சிவகுமார் அவர் என்ன சொல்றாரு, 2 டன் காண்டோங்களை எடுத்தோம் அப்படிங்கிறாரு. அந்த ஆய்வின் படி இந்நேரத்துக்கு he should be getting light. ஆனா அந்த பேராமீட்டர்ல ஃபெயில் ஆகுறாப்ல பாவம். அடுத்து 2வது பேராமீட்டர், தலைவர் வந்து ஒரு போட்டோகிராஃபர்னா நீங்க நினைக்கிற மாதிரி வெட்டிங் போட்டோகிராஃபர் அதெல்லாம் இல்ல, அதுவும் பண்ணுவாப்ல. ஆனா நேச்சர் போட்டோகிராஃபர், வாரா என் வாழ்க்கை வாழ போட்டோகிராஃபர். எங்க வேணா போயிட்டு அவன் அந்த குரூப் டேஞ்சர் ப்ரோ. அவனுக்கு இந்த மாதிரி பண்ணுவானுங்களே, பக்கத்தில் பெண்ணே இருந்தாலும் ஸ்ரீ ராமனாக வாழ்வதே என் லட்சியம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாரு அவரு. ஃப்ரேம்ல விழுகிற லைட்டிங், அந்த ஃப்ரேமிங்கோட அழகு, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா லைட் அதுல பட்டி எப்படி பவுன்ஸ் ஆகுது பாருங்களேன், அந்த மொமெண்ட்ல இருப்பாங்க. சோ ஆப்வியஸா அவர் 2வது பேராமீட்டர் வருது. ஓகேவா? 3வது இவர் ஒரு டிராவலர் நண்பா. இவர் வந்து டக்குன்னு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்கிற ஃபாரினர்ஸ் வர ஃபெஸ்டிவல், டக்குன்னு ஹிப்பியாட்டம் வந்து ஒரு இந்த கோலம் பீச்ல ஹை அண்ட் ஸ்பீக்கர் வச்சுட்டு இந்த வெள்ளக்காரன் எல்லாம் ஆடிட்டு இருப்பானுங்களே, அந்த ஃபெஸ்டிவல் தானே சொல்றீங்க? ஆமா அது என்ன மியூசிக்னே அவனுக்கு புரியாதுடா. ஆக்சுவலா பேஸ் மட்டும் தான் கேக்கும். சரியா? ஆமா எல்லாம் கஞ்சா போட்டு குதிச்சுட்டு பாரு. அதான் கஞ்சா போட்டு வந்துருவானுங்க போல. என்ன கேட்டுச்சு இப்படி கூச்சுன்னு இருக்கானுங்கிற மாதிரியே இருக்கும் உனக்கு. வச்சுக்குவேன் உன்னை வந்து பூமர்னா எப்படி பாக்குறான் பாரு அப்படிமானுங்க. ஆமா அப்படியே ஸ்டாரிங் பண்றாங்க ஏதோ அது மட்டும் தான் கேக்கும் அந்த இதுல. ஆமாங்க இடிஎம்னு சொல்லுவாங்க ப்ரோ. பேரை கரெக்டா சொல்லலன்னா இன்னொரு பூமர்ன்றுவாங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரியாதவர் அப்படின்றுவாங்க. சரி சொல்லுங்க நண்பரை பத்தி சொல்லுங்க. ஓகே 3வது பேராமீட்டர் வந்து இவர் ஒரு டிராவலர். ஓகேவா? அதுலயும் தலைவருக்கு வந்து செட் ஆகல. 4வது ஓகேவா, இந்த டிராவலிங் அப்போ வந்து இது மாத்திரம் தாங்க எனக்கு தெரிஞ்சு இவரோட ஃபெயில்ட் அட்டெம்ப்ட். ஓகேவா? 4வது என்ன பண்ணாரு, இந்த டிராவலிங் வந்து இந்த காட்டுக்குள்ள எல்லாம் அடர்ந்த காட்டுகளுக்குள்ள எல்லாம் போயிட்டு பண்ணிட்டு வந்திருக்காரு. எது இந்த டிராவலிங். ஓகேவா? அங்க இருக்கிற கைஸ் கூட எல்லாம். ஆனா அங்க கேம்ப் ஃபயர் போட்டு நைட் உட்காந்து பேசுவாங்க. ஓகேவா? தலைவருக்கு வந்து பேச ஒழுங்கா தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவர் அதுல வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான டேலண்ட், இந்த போட்டோகிராஃபி மாத்திரம் இல்லாம ஏதாவது வித்தியாசமான டேலண்ட் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கூச்சி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில உக்குலேலே அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியல, அது கிட்டாரை வந்து ஸ்மால் சைஸ் வீடியோவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த
புண்ணியம் தேடி காசிக்கு போனார் அந்த மாதிரி ரியாக்ஷன் இருப்பாப்ல ப்ரோ. ஆமா. அவர் என்ன நினைச்சு இருக்காருன்னா இந்த மாதிரி ட்ரெயின் டு கோவா அதுல வந்துட்டு அப்படியே ஒரு ரெட் அண்ட் ப்ளூ டி-ஷர்ட்ல அப்படியே அப்படின்னு வாசிட்டு இருக்க நினைச்சுன்னு இருக்கான். அவர் தன்னை ஒரு மாறனாக நடத்திக்கிட்டு இருக்காருங்க. சார்லி மாறன் அந்த மாதிரி ஒரு வகையராக நடத்து அந்த அதுக்கு ஒரு கிட்டாரை வாங்கி ட்ரை பண்ணாப்ல. அது ஒர்க் அவுட் ஆகல. அது வந்து வேலைங்க. ஓகேவா, நீங்க ஒரு மியூசிக் வந்து ஆக்சுவல் லிசன் பண்ணணும். ஓகே, பீட்ஸ கரெக்டா வாங்கணும், அதை நோட்ஸ் கத்துக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் இல்ல. இது ஒண்ணு இருக்கு. இப்ப டிண்டர் ஃபார் மியூசிஷியன்ஸ்னே தனியா ஒரு ஆப் இருக்கு. அப்படியா? அதுல அதோட இல்ல இப்பதான் வந்திருக்கு அந்த ஆப். ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதான் சொல்றேன், அந்த ஆப் வரப்போறத முன்னாடியே இன்டிமேட் பண்ணி ஒருத்தன் பாருங்க 2021 வரப்போற ஆப்புக்கு 2019லயே பிராக்டிஸ்ல இறங்கி இருக்கான்னா எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. கிரௌட் இல்ல, கிரௌட் கம்மி, இங்க போய் பெர்ஃபார்ம் பண்ற பாருங்க நினைச்சிருக்கேன் பையமா. ஐயோ பாவங்க. அதெல்லாம் முடிக்காத போல இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன் நண்பா. இப்பவும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்க முடியாத காரணத்தினால ஐ எம் ப்ரொஃபஷனல் பீட் பாக்ஸர் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். எங்க ஏதாவது பண்ணு அப்படின்னா வாயிலேயே மியூசிக் போட்டு காமிக்கிறேன். இந்த லேகிலே பாட்டுல வந்துட்டு இவன் வாயிலே மியூசிக் போட தெரியுமா, அந்த மாதிரி போடுறீங்க. அந்த மாதிரி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன். விட்டா மெக்சிகன் கிட்டார், நைலான் கிட்டார் எல்லாம் போடுவியாட்டா இருக்க நீ வாயிலேயே, அந்த மாதிரி இருக்கும். நீங்க என்னங்க தசாவதாரத்துல வர கமல் 10 கெட்ட போட்டாரு போனால அதோட அதிக கெட்ட போட்டாரு. பீட் பாக்ஸிங்க்கு உண்டான மரியாதை போச்சுடா உன்னால. இல்ல கொஞ்ச நாள் இந்த கெட்டப்ல இருந்தா பாத்தேல்ல, மீசை எடுத்துட்டு பாய்ங்க கெட்டப்ல சுத்துறேன் அப்படின்னு சொல்லி பாய்ங்க தான் அப்படின்னு நீ சிரிப்புங்க. அவனும் பாவம் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கான், பாவம் முடிய மாட்டேங்குது. இருங்க, அவரோட டெஸ்பிரேஷன் பாயிண்ட்க்கு இன்னும் நான் போலங்க. சரி சொல்லுங்க, வாங்க வாங்க. சரி, நடுவில் நிறைய காமெடிகள் வந்ததுனால இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் கடைசியா இல்ல, அதுக்கு முன்னாடி எடுத்த ஆயுதம் வந்து ரைட்டரு. ஓகேவா, 5th பாராமீட்டர் ஆஸ் அ ரைட்டரா இறங்குறேன்னு சொல்லி தன் வாழ்நாள்ல இருந்த முக்கியமான சம்பவம் எல்லாம் முதல்ல இந்த பரிமாணங்கள் எல்லாம் மாறதுக்கு முன்னாடி அதுக்கான அட்டையருக்கு வந்துருவாரு. பாத்திருக்கீங்கல்ல? ரீசெண்டா ஒரு அந்த ஜிப்பாவோட ஜிப்பா தோரணையோட ஒரு சின்ன ஜோல்னா பை மட்டும் இல்ல, அந்த ஒரு கெட்டப்ல கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தாப்ல. அவர் பர்மிஷன் ஓட்டி கிடைச்சுன்னா நம்ம இதுலயே போடலான்னு இருக்கிறாரு. ஃபுல்லா அவரோட இமேஜ் கொலாஜ் போட்டு நீ பெரும் கலைஞன் நிரந்தரையில இருக்கிறாரு. அப்படியாவது அவருக்கு ஏதாவது சிம்பத்தி சிக்ஸ் கிடைக்கட்டுங்க. அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது தயவு செஞ்சு இப்ப நாங்க பேசுறத வச்சு நீங்க இதை நகைச்சுவே எடுத்துக்காம ஒருத்தனை சிம்பத்தைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அவரோட வீடியோ பிளஸ் இந்த மாதிரி கல்யாண மாலை அந்த மாதிரி நம்ம வந்து அவருக்கு ஒரு சின்ன டேட்டிங் மேட்ரிமோனி ஒன்று நடத்தினே இருக்கோம். அவரோட வந்து இந்த நீ பெரும் கலைஞன் பேக்ரவுண்டோட கெத்தா இருக்கிறோம். யாரெல்லாம் இம்ப்ரெஸ்டோ அவங்க வந்து அவருக்கு அவரோட வாட்ஸ்அப் நம்பர் உட்பட எல்லா டீட்டெயிலையும் அவர் போடுவாரு. கண்டிப்பா அவரை பிங் பண்ணி பேசிக்கங்க. அவர் ரெடிட் அக்கௌண்டே தர ரெடியா இருப்பாருங்க. ஆமாங்க, அதான் லாஸ்ட். ஓகேவா, ரைட்டரா மாறி நாவலை எழுதி அமேசான்ல பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பப்ளிகேஷன்ல கொடுத்து பிரைவேட் காப்பியை எடுத்து அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அப்படிப்பட்ட இடத்துக்கே வந்துட்டாரு. ஒரு 5வது பாராமீட்டரை தாண்டி அவர்கிட்ட யாரும் இன்ட்ரெஸ்டடா கூட பேசல. இங்க என்னன்னா, உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டடா பேசியிருக்காங்க ஒரு 4 பேர். ஓகே, உங்களுக்கு செட் ஆகல, உங்களுக்கு இல்ல பேச வரல, உங்களுக்கும் எனக்கும் பேச வரல. ஓகேவா, தலைவர்கிட்ட யாருமே பேச கூட வரலங்க. அதுதாங்க சோகம். ஓகேவா, இங்கதான் லாஸ்ட். இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு லிபிடோ தாண்டி போயிருச்சு. என்ன பண்ணிட்டான்னா, ரெடிட்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, அன்னோன் பர்சன்ஸ். ஓகேவா, ஆனா வந்து அவங்களோட நீங்க வந்து செக்ஸ் சேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னன்னா இதுல பர்பஸ் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் கொஞ்சம் இந்த பிளாட்ஃபார்ம் இது. ஓகே, ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளாட்ஃபார்ம். ஓகேவா, ஸோ அதுக்குள்ள வந்து இந்த ஒரு கண்ட சப்ரெடிட்ஸ்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பொண்ணு வந்து நம்மள்ட்ட வந்து செக்ஷுவலா அந்த ஒரு செக்ஸ் சாட் போட்டுறாதா அப்படின்ற நம்பிக்கையில போயிருக்கிறான். அங்க ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்திருக்குது. ஓகேவா,
என்கிட்ட வந்து மாப்பிள்ள நம்மள்ட்ட ஒரு பொண்ணு செக்ஸ் சாட் பண்ணுது அப்படின்னு இருக்கிறான். ஓகேவா? சொன்னானே இல்ல இத குரூப்பா சொன்னா வந்து இவன் போஸ்ட் பண்றாங்கிறது தெரிஞ்சிருன்னு ஒவ்வொருத்தங்கிட்டே தனித்தனியா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி சொல்லியிருக்காண்டா. ஏன்டி வந்து நாங்க டீ குடிக்க போயிருந்தோம் சரியா, அவ வந்து சம்பந்தமே எல்லாம் இதை சொன்னான். என்னடா சொல்றேன் அப்படின்னா, நான் எப்படா பேசுனா அது மொத்தத்தையும் அப்படியே இப்ப வந்து சும்மா தெரியாம சொல்லிட்டேன்னு, தெரியாம ஒரு இதை சொல்லிட்டேன், சீக்கிரத்தை சொல்லிட்டேன்னா அதை நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். கரெக்டா? அவர் வந்து ஒரு சிறு சிறு கதை மாதிரி அப்படியே மொத்தமா விவரிக்கிறாரு. ஒரு டக்குன்னு ஒரு எடுத்து போட்டுருப்பாரு. இதுல இல்ல படையப்பால அதுல வந்து ரஜினி வந்து அப்படியே விவரிப்பான்ல, அந்த மாதிரி விவரிச்சுன்னு இருக்கான் ப்ரோ. சரி, கடைசியில அது வந்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பேசுறது நிப்பாட்டிருச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த கேட்சப் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், என்னடா மாடு மேய்க்கிற பையனே வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அதிர்ச்சியில இருப்போம் இல்லையா. என்னடா ஆச்சுன்னா, மாப்பிள்ள அது பையன் போல் இருக்குடா, அதுக்கப்புறம் பேசுறதே இல்லடா, கட் பண்ணிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியல. ஏங்க நம்மால் டைப்ல தாங்க பேசிட்டு இருந்திருக்கா, சாட்டிங் பத்திரம் தாங்க பண்ணிருக்கா, வாய்ஸ் எல்லாம் டெலிகிராம்ல எல்லாம் போட்டு பேசினேன் நானுங்க. ஐயோ டெலிகிராம்லயுமே இதாங்க சாட் மத்தர் தாங்க. டெலிகிராம்ல ஒரு விஷயம் இருக்குமா தெரியுமா நண்பா, உங்களால நம்பர் பார்க்க முடியாது, வெறும் அந்த சேவ்டு நேம் மத்தர் தான் பார்க்க முடியும். ஆமா ஆமா, அந்த இது மட்டும் தான் சாட், அந்த நீ இது மாதிரி கொடுத்தீங்களா, யூசர் நேம் மாதிரி கொடுத்தீங்களா. ஆமா ஆமா மாதிரி அந்த அத மத்தர தான் பார்த்து நம்மால் சாட் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் பாவம். அதுலயுமே தான் பண்ணிருக்காரு. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆடியோ இதெல்லாம் இல்ல, பேபி சாக்லேட் அப்படின்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இங்க நடக்கல. சரியா? நீங்க கடந்து போயிருங்க. இத்தனையும் பண்ணியுமேங்க இன்னும் ஒருத்தனுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் நடக்கல அப்படின்னா அவனோட வாழ்க்கையோட டெஸ்பிரேஷன் நினைச்சு பாருங்க. நீங்க என்ன உங்களோட சிச்சுவேஷன்லாம் வந்து ஒரு ஒரு பேட் சிச்சுவேஷனே கிடையாதுங்க. என்ன கேட்டீங்கன்னா உங்க லைஃப் பிளெஸ்டு, உங்கள்ட்ட அட்லீஸ்ட் 4 பொண்ணு இன்ட்ரெஸ்டா ரைட் வே பண்ணிருக்கு, பேசிருக்கு. இது நீங்க இங்க ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் வச்சிருக்கீங்க, கவனிச்சிங்களா? முன்னாடி சொன்ன ஒரு நண்பரோட கதையில 4 போட்டோ நச்சக்குன்னு ஓகேவா, நாய்சேகர் போட்டோஸ் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா? அந்த நாய்சேகர் போட்டோஸ் எடுத்து கொடுத்தது யாருன்னு நினைச்சிருக்கீங்க? இந்த நம்பர் இல்லையா? இந்த நபர் தான், நம்ம போட்டோகிராஃபர் நபர் தான். இவரு ஆனா தன்னுடைய போட்டோஸ் வந்து இந்த நேச்சுரலா மொத்தமா இந்த இந்த கேங்கே இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு ப்ரோ இவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு போட்டோ எடுத்துக்கிறது இந்த நபர் தான். இந்த நபர் தான். ஆமா, இந்த நம்ம சொன்னால இன்னொரு செட்டப் என்னன்னா, இந்த ஹேண்ட்ஸம் நபர் ஒருத்தன் வீட்டுல இருப்பான், குவிக்லி கெட்டிங் லைடுன்னு ஒருத்தன் இருப்பான்னாலும் அவனுக்கும் போட்டோ எடுத்து கொடுத்தாரு. சொல்றேன் நானு. ஆமாங்க, நீங்க அந்த கரெக்டான சிச்சுவேஷன் போனாங்க. அந்த பிளாஷ் கட் போனலன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகாதுங்க. நீங்க மட்டும் ரேண்டமா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஓகேவா. இதுதான் அவனோட பர்டிகுலரான சோகமான கதை. இன்னும் ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியுமா நண்பா, என்னோட ஒப்பீனியன்ல சொன்னீங்கன்னா, இவர் போட்டோவுக்கு வந்து இவர் வந்து அட்லீஸ்ட் அந்த ரைட் சைட் வராது. காரணம் என்னன்னா, இந்த சார்லி மாறானா இந்த ரியலிஸ்டிக் போட்டோஸ் ஓகேவா, அப்படியே கிரவுண்டடா இருக்கிற போட்டோஸ் அப்படின்னு சொல்லி நம்மால இந்த வாழ்வே மாயத்துல கமலஹாசன் ஒரு கெட்டப்ல இருப்பான் தெரியுமா, கிளைமேக்ஸ்ல வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்ச மாதிரி இது கேன்சர் வந்தவனா எய்ட்ஸ் வந்தவனான்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வச்சு இதை போய் பொண்ணுங்க ரைட் சைட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. என்னங்க இது, அந்த பொண்ணு வந்து ஒருத்தனை ஸ்வைப் பண்ணணும்னு நினைக்குது. கொஞ்சமாவது நீ அட்லீஸ்ட் பிசிக்கலா ஒரு மேக்கப் கிக்கவாவது போட்டு நிக்க வேணாமாடா, ஒரு கலர்ஃபுல் எடுத்து வைக்க வேணாமாடா. இவர் தான் ஆக்சுவலா சாப்பியோ செக்ஷுவலை தேடுற நபர் யாருன்னா நம்ம ஆளுதான். அவரோட இன்டெலக்சுவாலிட்டியை பார்த்து யாராவது லைக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். ப்ளீஸ் யாராவது பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. ஒரு சின்ன ஆசை துளிர்விட்டிருக்கிறது. ஆமா, ஓகே. வேற ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான இது ரெலவென்ட்டான ஏதாவது இருக்கா என்ன? வேற யாரும் ஒரு ஸ்டோரிஸா எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன் நண்பா எனக்கு தெரிஞ்சு. நீங்க அந்த ட்விண்டர் ஸ்விண்ட்லர் பாத்திருக்கீங்களா? இல்ல, நீ பாத்திருக்கியா? பார்த்தேன். என்ன டாக்குமெண்ட்ரி அது? அது ஆக்சுவலா ரியல் ஸ்டோரி. என்ன தெரியுமா நண்பா, ஒருத்த இஸ்ரேல்காரர் இருந்திருக்கான். ஓகேவா, இஸ்ரேல்ல இருந்துட்டு அவன் வந்து அந்த ஊர்லயே வந்து இந்த சின்ன இந்த மிஸ்டிமினர் கிரைம்ஸ் எல்லாம் பண்ணி அரெஸ்ட் ஆனவன். ஆனா கொஞ்சம் ஜீனியஸ். ஓகேவா, சரி.
ஓகேவா, அவனுக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருந்திருக்குது. ஓகேவா, யூரோப் போயிருக்கிறான், அங்க வந்து லண்டன்ல போய் ஒரு பொண்ணை பார்த்திருக்கிறான். அந்த பொண்ணை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஊரோட பில்லியனரு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறான். நெதர்லாண்ட்ஸும் ஏதோ ஒரு ஊரோட பில்லியனரு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறான். ஏமாத்தி அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க, நான் பெரிய அந்த பொண்ணை எப்படி ஏமாத்தி இருக்கேன்னா சும்மா இல்லைங்க, உழைப்பு போடணும். ஓகேவா, எப்படி உழைப்ப போட்டிருக்கிறான்னா ஃபிளைட்டு தனியா ஒரு பிரைவேட் ஜெட்டை புக் பண்ணி அங்க இருந்து டக்குன்னு பெர்லினுக்கு போயிட்டு, அங்க இருந்து லண்டன்ல இருந்து பெர்லினுக்கு ஒரு ஃபிளைட்டு. ஓகேவா, அங்க போயிட்டு டக்குன்னு ஒரு டின்னர் மாத்திரம் அங்க மாத்திரம் முடிச்சுட்டு திரும்பி அப்படியே ஒரு கிஸ்ஸா போட்டு நம்ம அனுப்பி விடுற மாதிரி அனுப்பி விட்டுருக்கானுங்க. ஓகேவா, அதுக்கெல்லாம் காசு எப்படி அரேஞ்ச் பண்றாங்க? இதுதாங்க பின்னாடி பே ஆஃப் வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, இப்ப அந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டான். ஓகேவா, ஃபிளைட்ல ஒரு பாடி கார்டோட கூட்டு போயிருக்கிறான். அடுத்து இதே மாதிரி அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இதே மாதிரி வேற ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க போய் இந்த மாதிரி ஒரு சக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து இறக்கி, ஓகேவா, அந்த பொண்ணை வந்து கெட்டிங் லைடு பண்ணிட்டாப்ல. அந்த பொண்ணு வந்து இவன் தான் என் பிராணநாதன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அந்த பொண்ணு வந்து அவ்வளவு எக்ஸைட்டடா அது கண்ணில் தெரியுது. ஓகேவா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க, என் லைஃபுக்கு எப்பயுமே ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். இதை நம்பி இருக்கு அந்த பொண்ணும். அதுக்கப்புறம் வந்து என்னோட இதெல்லாம் ட்ராக் பண்றானுங்க, அதனால வந்து எனக்கு கேஷா கொஞ்சம் அமௌண்ட் வேணும்னு சொன்னதுனால அந்த பொண்ணு பர்சனல் லோன் தன்னோட சேவிங்ஸ் எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவா, அதை எடுத்துட்டு செலவு பண்ணி இருக்கிறப்பல பையன். ஓகேவா, அதை எடுத்து இதை வச்சுதான் நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாடி கார்டு ஒருத்தன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவனுக்கு வந்து அடிபட்டுருச்சு, அவன் என் லைஃப் மேல சீரியஸ் த்ரெட் வந்துருச்சு, அட்டாக் நடந்துச்சு, அவன் அடிபட்டு அவனுக்கு ரத்தம் ஒழுகிற மாதிரி அந்த பாடி கார்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டு எனக்கு அர்ஜென்ட்டா கேஷ் வேணும், இந்த இதுக்கு நான் சொல்ற என் பாடி கார்டு அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடு, நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நான் சேஃப் ஆயிட்டு உனக்கு இது பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு பர்சனல் லோன் எடுத்து கொடுக்குது. அந்த காசை எடுத்துட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி இதுவே இல்லை. இதே பேரலல் கட்ல என்ன பண்ணிருக்கா, ஸ்வீடன்ல இதே மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட. ஓகேவா, இந்த பொண்ணு எப்படி வந்து ஒரு வாரம் விட்டு அந்த ஒரு வாரம் கேப் இருக்குல்ல, பெர்லின்ல விட்டு திரும்பி அடுத்த வாரம் ஆம்ஸ்டர்டாம் கூட்டு போற ஒரு கேப்ல ஸ்வீடன்ல இன்னொரு பொண்ணு, அது ஒரு ஆன்டி, அதுகிட்டே சேம் ப்ராசஸ ஃபாலோ பண்ணிருக்கான். ஓகேவா, இத இந்த பொண்ணை இவனுங்க வந்து சுத்தி இவனுங்க பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் இதெல்லாம் வச்சு தேடினது இல்ல, அவன் ஆக்சுவலா வேற ஒரு கண்ட்ரில இருக்கிற வேற ஒரு மில்லியனரோட பொண்ணு. ஓகேவா, இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணோட காசுலதான் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு கிட்ட வந்திருக்கிறான். ஓகேவா, இந்த பொண்ணோட அதாவது எப்படி நாங்க நண்பா முதல்ல ஒரு பொண்ணை எப்படியோ பிடிச்சி என்ன லாஜிக்ல சொல்ல வரேன்னு புரியுது. அவள்கிட்ட எடுக்கிற காசு வச்சுட்டு அடுத்த பொண்ணு, அவள்கிட்ட எடுக்கிற காசு வச்சுட்டு அடுத்த பொண்ணு. இவன் வந்து எவ்வளவு லெஜிட்டா பண்ணி இருக்கிறான்னு நண்பா, ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டைமண்ட் மேக்னெட். ஓகேவா, அந்த ஆள் இதுக்கு வெப்சைட் கிடையாது. ஓகேவா, அந்த ஆள் டைமண்ட் இதுக்கு இவன் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி இருக்கிறான். இவன் தான் அதோட வாரிசுன்ற மாதிரி. ஓகேவா, ஒரு ஃபேமிலி போட்டோ அதுல இவன் இருக்கிற மாதிரி. ஓகேவா, பார்த்தா அந்த ஃபேமிலியில அவனும் கிடையாது, அந்த கம்பெனிக்கு அப்படி ஒரு வெப்சைட்டும் கிடையாது. ஓகேவா, நீட்டா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கான், ஒரு போட்டோஷாப் பண்ணியிருக்கான். அப்புறம் கொஞ்சம் காசு இன்வெஸ்ட்மெண்ட், நீட்டா ட்விண்டர் ஸ்விண்ட்லர் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களை ஏமாத்தி ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான். இன்னும் வெளியில தாங்க சுத்திட்டு இருக்கிறான். சூப்பருங்க. நானவன் இல்லை, ரியல் ஸ்டோரிங்க. அவங்க ஊர் நானவன் இல்லை, ஆனா இது ஒரு இதுக்கான ஒரு படத்துக்கான ஆந்தாலஜியா இருந்தா செமையா இருக்கும். ஆமாங்க, அந்த கல்மினேட்டிங் ஈவென்ட் செமையா இருக்கும் இல்லையா. பேசிக் இல்ல நீ எல்லா ஆந்தாலஜிக்கும் கனெக்டிங் ஈவென்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னு பாப்போம். ஒவ்வொன்றுக்கும் எப்படி காசு ரெடி ஆகுது அப்படிங்கறதே ஒரு செம ஆந்தாலஜி இதுதானே. ஆமா, ஒவ்வொன்றிலையும் ஒரு டைமுக்கு மிஸ் ஆயிடுறான், அதுக்கப்புறம் காசு திடீர்னு வருது, அதனால இவன் பணக்காரனா இவன் நம்பப்படுறான் அப்படிங்கறது வந்துட்டு சூப்பரா இருக்கு கேக்குறது. நீங்க ரீசெண்டா ஒண்ணு சொல்லுங்க, மாடல்ல உள்ள அந்த இந்த எபிசோட் பார்த்தேன், அந்த பைபோலர் அந்த எபிசோட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அந்த மாடல்ல நல்லா இருக்கா? நான் பாக்கல. மாடல்ல நீ பாக்கலையோ? ஒருவேளை இவன் கமல் தான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். கமல் நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி பாக்கலாம். நீ கான்சென்ட்ரேட்டா சிட்டிங்காலாம் பார்க்க முடியாது. உனக்கு எப்பாச்சும் ரொம்ப போர் அடிக்கும்ல, நீ எப்பாச்சும் ரொம்ப போர் அடிக்கும் போது ஒவ்வொரு எபிசோடா பார்க்கலாம். 30 நிமிஷம் வரும் ஒரு எபிசோடு, அதுல ஒரு எபிசோட் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரிக்கு வாங்க, அப்படியே சொல்லுங்க. புரியல, என்ன ஸ்டோரி? அந்த ஸ்டோரிய சொல்றீங்களா? அப்படியே அந்த ஸ்டோரிய சொல்லிருங்க. எபிசோட ஏங்க எம்டியா விட்டுருவீங்களா? பைபோலார் ஒரு பொண்ணுக்கு பைபோலார் இருக்கும்டா, பைபோலார் இஷ்யூ இருக்கும். அத வந்துட்டு அந்த மாடர்ன் லவ்ங்கிற சீரீஸே வந்து மொத்தமா எப்படி எடுத்திருப்பான் அப்படின்னா,
எல்லா லவ் கிளாசிக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம லவ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு யோசிச்சா இது வரும் கரெக்டா, பிஃபோர் ட்ரிலஜி வரும். ஆமா. அதுக்கப்புறம் வந்து லாலா லேண்டு, இந்த மாதிரி நிறைய படம் வரும் இல்லையா. கரெக்ட். இப்ப இந்த மாடல்ல உள்ள ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு 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 இந்த மாதிரி கிளாசிக்க இது பண்றானுங்க, லைட்டா மிமிக் பண்றானுங்க. இதுல வந்து சூப்பரா பண்ணிருப்பான். அந்த பைபோலார்ல வந்து அவர் செம செம ஜாலியா ஹாப்பியா இருக்கும்போது ஃபுல்லா லாலா லேண்ட் மாதிரி இருக்கும் அவளோட வேர்ல்டு. அவ டிப்ரெஷனா இருக்கும்போது அவ யார்ட்டையுமே சொல்லிருக்க மாட்டான் எனக்கு பைபோலார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பைபோலார்னா நம்மள டிஃபரெண்டா ட்ரீட் பண்ணுவானுன்னு சொல்லிட்டு அதனாலே அவளுக்கு ரிலேஷன்ஷிப்பே செட் ஆயிருந்திருக்காது. சோ அது அந்த அதை எப்படி இவரோட மூட் ஸ்விங்க வந்து அப்ப புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. பைபோலார் இருக்குன்னு சொன்னா கூட அவனால புரிஞ்சுக்க முடியும் கரெக்டா, இவளுக்கு மூட் ஸ்விங் ஏன் வருதுங்கிற ரீசனை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா வந்து இவன் வந்து நம்மள அவாய்ட் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு நினைச்சுப்பானுங்க. சோ அவன் வந்து எப்படி வெளில வரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆத்தென்டிக்கா சூப்பரா எடுத்திருப்பானுங்க. ரொம்ப நல்லா எழுதி எல்லாம் ஆக்டிங் சூப்பரா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால டக்குன்னு தோணுச்சு எனக்கு. அதனால சொன்ன நான் அவ்வளவுதான். மத்தபடி எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு? 50 நிமிஷம் இருக்குமா? 46 நிமிஷம். வேற ஏதாவது இருக்கு? 46 நிமிஷம். வேற எதுவும் இல்ல நண்பா. வேணா இப்படி வேணா நீங்க கன்க்ளூட் பண்ணலாம் நம்மளோட எபிசோட. அதாவது என்னன்னா, so this is how the 25-year-old IT guys normally live in this world அப்படின்னு சொல்லி. ஆமா, IT guys இப்ப நாங்க சொன்னதுல எல்லாத்துலயும் 2 பேர்னா 3 பேர்ல 2 கதை வந்து ஐடி சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான். சோ இவனுங்க எல்லாருமே எல்லா நேரத்துலயுமே ஈஸியார்ல இந்த காரோட விண்ட்ரூஃப்ல தலையை காமிச்சு ஒரு வியர் பாட்டோட சுத்திட்டு இல்ல, காட்டுத்தனமான காஜுல, அதுவும் சம்மர்ல சென்னையில ஏதோ ஒரு 10க்கு 10 ரூம்குள்ள உட்காந்து போன வெறித்தனமா ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கானுங்கிற இமேஜ உங்க மனசுல நீங்க பூத்திக்கணுங்கிறதா விண்ணப்பம். ஸ்டோரிஸ் அவங்க 2 பேருக்கும், அவங்க 2 பேரும் ஐடிஸ் ஓகேவா. இந்த ஸ்டோரியில வராத பாத்திருக்கல. படத்துல வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு உனக்கு ஐடினாலே வந்து சண்டே சாட்டர்டே மேண்டேட்டரியா ரெசார்ட் போயிடணும். ஆமா, நைட் வந்து அப்படியே அந்த பீச்ல போய் விளையாண்டு ஈரத்துணியோட பெட்டிஷா 2 பேரும் அப்படியே ஓடி வந்து ரூம்குள்ள வந்தா அவ்வளவுதான் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது அறவே தப்பு. நானும் 4 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் நண்பா. எனக்கு சுத்தி இருக்கிறவனுக்குள்ள அப்படி ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, எனக்கு அப்படி நடக்க மாட்டேங்குது. அது மாதிரி கதையே நடக்காதுங்க இன்ட்ரெஸ்டிங் எதுவும். நானும் அந்த 4 வருஷம் ஐடி டூடாதான் இருக்கேன். அதான் சொல்றேன், பாவமா இருக்குங்க இவனுங்க. இந்த கண்ணும் கொள்ளையடிச்சால பாத்துட்டு அதான் லைஃப் நடச்சிட்டு இருக்காருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைக்கவே. ஐயோ மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு, புண்ணா இருக்குனே. சோ எஸ், சோ ஃபைனலி இந்த ஒரு மினி பாட்காஸ்ட் வந்து மினி எல்லாம் கிடையாது, 50 நிமிஷம் வந்துருச்சு. இதெல்லாம் பாட்காஸ்ட் தான். 20 நிமிஷம் 15 நிமிஷம் வரலாம் தான் மினி பாட்காஸ்ட். ஓ, எல்லாத்தையும் நீங்க பண்ணிருக்கீங்களோ? எனக்கு தெரியும்டா பூமர் அப்படிங்கிறீங்க. இது வந்து பாட்காஸ்ட் 6 நிமிஷம் 5 நிமிஷம் செல்ஃப் ஹெல்ப் பாட்காஸ்ட் எல்லாம் போட்டுன்னு இருக்கானுங்க. நீ வேற செல்ஃப் ஹெல்ப்பா? என்னதுங்க? எப்படி இப்படி மோட்டிவேஷன் தன்னைத்தானே செல்ஃப் லவ் பண்ணுங்க, தன்னைத்தானே லவ் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் இருக்கு நண்பா உங்களுக்கு. இது ஆக்சுவலா இது எபிசோடுக்கு சம்பந்தம் இல்லாததான், ஆனா இது காமனா எல்லாத்தையும். எனக்கு மோட்டிவேஷன் ஒரு சில நாள் வரும் ஓகேவா, சேம ஹையா வரும் ஓகேவா. ஒரு பாயிண்ட்ல எப்படி இருந்தாலும் அந்த டே நீங்க தூங்கும் போது எண்ட் ஆகும் இல்லையா, அதுக்கு அடுத்து தூங்கி எந்திரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா திரும்பி ரீஸ்டார்ட். இந்த எட்ஜ் ஆஃப் டுமாரோ மாநாடுல எல்லாம் வரும் தெரியுமா, ரீஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ன்ற மாதிரி இருக்கும் தெரியுமா. திரும்பி நான் மறக்கும் பழைய மாதிரியே ஆயிருவேங்க. இது எனக்கு மாத்திரம் தானா, உங்களுக்கு நடக்குதா? எல்லாருக்குமே நடக்குமா? உலகத்திலேயே இப்படிதான் ப்ரோ. எப்ப எனக்கு தெரிஞ்சு எப்ப மோட்டிவேஷன் வரும்னா ஆஃப்டர் இதுதான். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அது ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன். ஆமா, எதுவுமே இல்லாம இப்படி ஒரு 2 மணிக்கு இமேஜினேஷன்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கே, உனக்கு வாழ்க்கையில ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்படி இல்லையா, சாயந்தரம் ஏதாவது யூடியூப் ரீல்ஸோ இல்ல ரேண்டம்
இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷன் வரலாம். ராக்கி பாய் போன்ற லெஜெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷன் வரலாம். தன்னைத்தானே வளர்த்து கொண்ட ஒரு சாகச மனிதன் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது மோட்டிவேஷன் வரலாம். பட் ஆனா அது ஷார்ட் டேர்ம் மோட்டிவேஷனா தான் இருக்குமே தவிர லாங் டேர்முக்கு உங்களுக்கு சக்சீட் ஆகாது இல்லையா? அடுத்த நாள் காலைல எந்திரிச்சாதான் காண்டாயிருமே. எதையா ஒண்ணு இலவ தூக்கிட்டு வந்துடும் நம்மளுக்கு பிரச்சனை. ஆனா இதெல்லாம் பாத்திருக்கீங்களா, மோட்டிவேஷன் செல்ஃப் ஹெல்ப் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முதலில் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் நீங்க அப்படின்னு. எனக்கு தெரியல, பாசிட்டிவா இருக்காது. அது ஒரு பெரிய இதுடா, அது எப்ப ஒரே வார்த்தையில சொல்றீங்கிற மாதிரி இருக்கும். பாத்துருக்கியா? ஆமா சார், நீங்களே நீங்களே ஏமாத்திக்கணும்னு சொல்றாங்க. ஒன்னும் இல்ல, நடக்கிற ஒரு இன்னொரு ஃபேமஸ் இருக்கு, ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான ஆள், நீங்க வந்து நல்ல சாதனை படைக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நீங்க டெய்லி காலைல எதிர்த்து சொல்லலாம், கமான் யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அதான் இது மாதிரி இந்த வேலைக்காரன் படத்துல வரும் தெரியுமா, கமான் வி ஆர் த பெஸ்ட் வி ஆர் த பெஸ்ட் அப்படின்னு கை தூக்கி சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. கஷ்டமா இருக்கு நண்பா, அது நம்மளுக்கு நார்சிசிஸ்டிக்கா ஃபீல் ஆகுது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். நீ என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிரும், போயிரும். இல்ல இது வந்து இது இந்த மாதிரி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி எடுத்துட்டோம்னா இப்படி வச்சா இருக்கும். ஷார்ட் இப்படி வச்சா சூப்பரா இருக்கும். ஒருத்தன் இது கிட்ட போய் நிப்பான், சரியா, கண்ணாடி கிட்ட போய் நிப்பான். அவனோட ரிஃப்ளெக்ஷனை காமிக்காம அவனே காமிப்பான். கண்ணாடி பார்த்து அந்த சைடு கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் காமிக்க மாட்டான், இந்த பக்கம் காமிப்பான், யூ ஆர் த பெஸ்ட் யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். மூணாவது யூ ஆர் த பெஸ்ட் ஜம்ப் கட் பண்ணி காமிச்சா கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லா இவனோட கிளவுன் மேக்கப் போட்டு நின்று. எவ்வளவு பெஸ்ட்னாலும் இந்த கிளவுன் நான் இவருப்படாதுங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி வச்சா சூப்பரா இருக்கும். என்ன டக்குன்னு ஒரு 5 நிமிஷம், சரி ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் பிலிம், 10 செகண்ட் ஷார்ட் பிலிம் எடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். பேர்ட்மேன் இன்ஃப்ளூயன்சஸ் சக்கு சக்கு சக்குன்னு போட்டு ஏதோ ஒரு படம். இல்லடா ரிஷிதவான பாத்தீங்களா? ரிஷிதவான், அதான் ரிஷிதவான் கரெக்டா புடிச்சிட்ட. ரிஷிதவான் வச்சுதான் நான் பேர்ட்மேன் இதாச்சு. ஆனா ரீசெண்டா தான் பேர்ட்மேன் பார்த்தேன் நான். பேர்ட்மேன் ஏதோ ஒரு படம் தான் வந்து பேர்ட்மேன் பார்க்கலாம்னு என்ன தூண்டுச்சுன்னு சொல்லி பேர்ட்மேன் பார்த்தேன். தெரிக்க விட்டான். காலேஜ்ல தான் நான் பார்த்தேன் அந்த படத்தை. அப்போ வந்துட்டு எனக்கு எதுவுமே புரியல, எல்லாம் கண்டினியூஸா எடுத்திருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயம் என்னால என்ஜாய் பண்ணவே முடியல. என்ன தியேட்டர் பிளேனா என்ன பெரிய பெரிய விஷயம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப நிறைய நீ இந்த சிட்காம் அதுன்னு பார்க்கும்போது தியேட்டர் பிளே, நியூயார்க், அதை சுத்தி இருக்கு, இதெல்லாம் உனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா? பிராட்வே. அதுக்கப்புறம் அந்த படத்துல இருக்க ஒரு சில விஷயம் உனக்கு புரியும், அந்த டைரக்டரோட பழைய படம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ வந்து நீங்க பேர்ட்மேன் பார்க்கலாம். யார் இந்த எபிசோட கேட்டிருந்தீங்கனாலும் பேர்ட்மேன் பாருங்க, சூப்பர் படம். பேர்ட்மேன் பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அமரோஸ் ஃபெரோஸ், பேபல் 21 கிராம்ஸ்ங்க, 21 கிராம்ஸ், அமரோஸ் ஃபெரோஸ் 21 கிராம்ஸ், பேபல். பேபல் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தெரிக்க விடுற படம் அது. ஆனா அந்த ஜாப்பனீஸ் எபிசோட் வரும், அது எதுக்கு வரும் தெரியாது. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க இதை ஒத்துக்க மாட்டீங்க, அந்த ஜாப்பனீஸ் எபிசோடு தான் பேரன்பு படமே நான் சொல்லுவேன். ஆமா கிட்டத்தட்ட அதுதான். ஆமா, the gap between the father and the daughter and her sexual urges. அது ஒண்ணு. வேற என்ன இருந்தால் படம் இதுவும் பார்க்கலாம். ரெவனன்ட்டுமே சூப்பரா இருக்குங்க. இன்னொரு நல்ல படம் இருக்குங்க, நம்ம ஒரு படத்தை மிஸ் பண்றோங்க. சில்ட்ரன் ஆஃப் மென் அவன்தான் நினைக்கிறேன்டா. இல்லடா, சில்ட்ரன் ஆஃப் மென் வந்து இதுடா அல்ஃபான்சோடது, அல்ஃபான்சோ குரானோடது. ஆமா ஆமா ஆமா. இன்னரிட்டோ போன்ற ஒரு கலைஞனை நீங்கள் மதிக்க வேண்டும், அவ்வளவுதான் நம்மளோட இது. வேற என்ன ரொம்ப அண்டர்ரேட்டட் நண்பா இது. இவங்க நான் அஞ்சால் படத்துல இருக்கிற மியூசிக், அமெரோஸ் பெரோஸ்ல ஒரு மியூசிக் வரும், இந்த அந்த மியூசிக் தாங்க நம்மளால. ஜிவி வந்து எல்லா படத்துக்கும் போடுறாரு, சகுனியில போட்டாரு, இப்போ இதுல போட்டாரு. அது பேர் என்ன, இந்த ஒரு குடிகாரனா சைக்கோ பார்த்தா சுத்துவாருங்க. அர்ஜுன் ரெட்டியில வந்து அதுதான்டா போன் ரிங்டோனா வரும். ஆமா 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 ஆமாங்க. இந்த ஒரு இது இருக்குமேங்க, அந்த பேர் மறந்து போச்சுங்க. இவன் குடிகாரனா இருப்பான், அபியூசிவ் பாய் ஃப்ரெண்டா இருப்பானுங்க.
தெரியலப்பா. ஜிவி பிரகாஷ் நீங்க கூட தியேட்டர்ல பேச்சுலர். அதுல ஒரு சரக்க வந்து மாடியில இருந்து அந்த பொண்ணு கீழே குடுக்கறதுக்கு ஒரு மியூசிக் வரும், கவனிச்சிருக்கீங்களா தெரியல. இது பண்ணிருப்பான். அதாவது அந்த டைரக்டருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அமேரஸ் பெரோஸ், அதுக்கப்புறம் இது இந்த படம் அங்கமாலி டைரிஸ், இது இருக்க எல்லா பட்டையும் எடுத்து சாவடிச்சிருப்பான் தேவையில்லாத இடத்துல போட்டு. பட் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு பிடிச்சதுப்பா பேச்சுலர். எனக்கு as a whole content அப்படிங்களா பாக்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகல. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும்டா. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு சீன்லாம் செமையா இருக்கும். இவன் வந்து பொட்டேன்னு ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கும். ஆமா ஆமா, அது நல்லா ஹியூமரா இருக்கும். அது அப்புறம் கடைசியா நம்மால கூப்பிட்டு வந்துருவானுங்க மிஷ்கினை. அது ஒண்ணு இருக்கும், நல்லா இருக்கும். உங்க ஃபியூச்சர் எங்க? நீங்க தான் அடுத்த மிஷ்கின் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ப்ராடிஜின்றாங்க. பண்ணுவாங்க, வந்து பண்ணுவோம் நம்ம உள்ள வந்து பண்ணுவோம் பல விஷயங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஜப்பானுக்கு ஒரு ட்ரிப் போகணும் முதல்ல. ஆமா, ஜப்பானுக்கு போய் சாக்கே குடிச்சிட்டு அக்கீரா குரோசாவா சமாதியில ஒரு பஞ்சாயத்து பண்றோம். நீ எல்லாம் படம் எடுத்ததுனாலதானடா இவெல்லாம் வந்து பேசின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து. இந்த படம் சொல்லியா நண்பா ஹை அண்ட் லோ யாராவது இன்னைக்காவது அந்த நிறைய பேர் அந்த படத்தை எடுத்த உடனே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிசாசு 2 பிசாசு 3க்கு நம்மள்ட்ட கதை இருக்கு. ஆமா, பிசாசு 3 கதை வந்து எங்க ஆரம்பிக்கும்னா ஜப்பான்ல ஆரம்பிக்கும். ஆமா, ஜப்பான்ல அந்த சமாதியில இருந்து அப்படியே ஒரு ஆவி வந்து அப்படியே இந்த பார்ட் ஆஃப் இந்தியாவோட பார்ட்டுக்கு வந்து அது வந்து இங்க இன்னொரு குழந்தையா ரீஇன்கார்னேஷன் பண்ணுது. கரெக்ட். அங்க வந்துட்டு இங்க வந்து குஃப்னு அப்படியே எந்திரிக்கும். எந்திரிச்சா இந்த கதையா ஒரு புக்கு கடையில வேலை செய்யும். அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி ஒரு பேய் கதை, ஒரு நல்ல பேயோட கதை. ஆமா, சோ அது ஒண்ணு. நைட்டு ஃபுல்லா கார் ஓட்டும் இல்லையா? யாரையாவது பிடிச்சி அரை தூக்கத்துல யாரையாவது பிடிச்சி ஒரு நாள் ஏத்த போகுது. நல்ல மனுஷங்க. நான் அந்த ஆள் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை சத்தியமா பார்க்க முடியாது. இது நான் இதான் சொல்ல, சர்க்காசமா சொல்ல, உண்மையாவே சொல்றேன். கியூட் பாய் அவர்லாம், கியூட் பாய் அவரு. அவரோட தோனி வேணா அப்படி இருக்கலாமே தவிர அவர் ஒரு கியூட் பாய். ஒரு சின்ன சினிமா வந்து தமிழ் சினிமாவோட ரசிகர் பிளஸ் இந்த நல்ல கிரியேட்டர்ஸ் கூட ஒரு இணக்கமா எல்லாத்தையும் அந்த இது பண்றதுங்கிறது நல்ல ஆள். அவர் உண்மையாலுமே நல்ல மனுஷன். அவர் படம் மட்டும் தான் மொக்கையா இருக்கே தவிர ஆனா அவரு அப்ரிசியேட் பண்ற ஆட்கள் பிளஸ் அவர் கூட வச்சிருக்க ஆட்கள்லாம் செம ஆட்களா இருக்காங்க. இல்ல இந்த ஒரு குரூப்ல ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவனை யாருமே ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டானுங்க. அது அவனுக்கே தெரியும். அதனால அவனே வந்து என்ன பண்ணிடுவானா, நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான், தெரியும்ல. அந்த மாதிரிதான் ப்ரோ நானே, வெற்றி, ராமு, நாங்கெல்லாம் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவனுக்கு உள்ள நினைச்சு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஆளு எப்படா கழட்டி விடுறது அப்படின்னு. ஆனா செமையா நடிக்கிறாங்க. ஒரு செம ஹியூமரஸ் அப்பியரன்ஸ். அதே நேரத்துல இந்த ஹியூமரோட மீட்டர், இந்த டார்க் ஹியூமர் மீட்டர்லாம் சூப்பரா பிடிப்பாப்ல நம்மால. ஆமா நல்லா பண்றான் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ரோல் இவன் இதுலயுமே சவர்கத்தில சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த இவனை பக்கத்துல இவன் கத்துவான், நின்று ராம் வந்து வண்டியை நிப்பாட்டிங்க இன்னும் போலையாடா அப்படின்வான். ஓகேவா, காருக்குள்ள இருந்து இவனுங்களால வெளியில வர முடியாது, கத்துவான். அந்த சீனை சூப்பரா பண்ணிருப்பான். எனக்கு அந்த சீன் ரொம்ப நல்லா விவிடா ஞாபகம் இருக்கிற அளவு நல்லா காமெடி அந்த சீன். ஆமா, சரி ப்ரோ, ரொம்ப ரேண்டம் டாபிக்கா போயிருக்கு. ரேண்ட்லயும் மிகப்பெரிய ரேண்டம் ரேண்டா இருக்கு. சோ கட் இட் ஆஃப். பாப்போம், நாளைக்கு பாப்போம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ரைட்டரை வந்து இன்னொரு நாள் கெஸ்டா கூப்பிட்டு வரலாங்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் அப்பானதுக்கு அப்புறம் வந்து இந்த ரைட்டர் யாருன்னு பல கேள்வி கணைகள் வரும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து நம்ம அது கேட்கறது வந்து ஆனா பெண்ணாங்கிறத பார்த்துட்டு அவரோட ஐடியா நம்ம சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஆமா, ரைட்டர், போட்டோகிராஃபர், மியூசிஷியன், ஐடி, அப்புறம் சார்லி, இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன், நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், அவ்வளவுதான் அவரோட எக்ஸ்பிளேஷன். அவ்வளவுதான். மிஸ் பண்ணிராதீங்க பிரான்ஸ் அப்படின்றீங்க. நம்ம எல்லாம் பின்னாடி ஆடிட்டு இருப்போம். கம் டான்ஸ் வித் மீ பிஃபோர் யூ கோ. ஓகே ப்ரோ.
இதுக்கு என்ன எபிசோட் Okay. பேருக்கு எபிசோடுக்கு என்ன பேரு வைப்பான்? இதாங்க டைட்டில் தசாவதாரம். நிராயுத பாணி வச்சுக்கோமா? இல்ல நிராயுத பாணி வச்சுக்கோமா? வச்சுக்கலாம். நிராயுத பாணி விசஸ் நிராகரி பாப்பு. நிராயுத பாணி நிராகரி பாப்புன்னு வச்சு கன்ஃபெஷன் ஆஃப் நிராயுத பாணி. இல்ல நிராகரி பாப்புன்னு வச்சு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்டுறேன். சரியா? போட்டிருக்கு. ஓகே, பாய். பாய்.